ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிராப் கிரேவி, அதாவது நண்டு மசாலா. ஸோ எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பார்க்க வீடியோவில் குட்டியாக தெரியுது, இது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ இது கட் பண்ணுறதுக்கு எல்லாமே வீடியோ கால்லையே வந்து கேட்டுக்கிட்டு இது எப்படி கட் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கட் பண்ணோம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து கிராப் கட் பண்ணுறது வந்து இன்றைக்கி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து ஒரு காலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த கூர்ப்பாக இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து மேலே ஒரு மூடி மாதிரி இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே அது ஃபுல்லாக தனியாக வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரே கலரில் இருக்குல்ல, அதை மட்டும் வந்து லைட்டாக சொரண்டுனாவே வந்துருச்சு. ஸோ அதை மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு, ஏன்னா அந்த ஓடை வந்து நாங்கள் எடுக்கலை. ஸோ அந்த க்ரே கலரில் இருக்கிறத மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் டர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டோம் ரன்னிங் வாட்டரில். ஸோ நல்லா ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க எல்லா காலுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது பெருசாக இருக்கிறதால கடாயில் வந்துட்டு திருப்ப முடியாதுன்றதுக்காக எல்லா காலும் வந்து தனியாக விட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த இடமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவுமே வந்து டஸ்ட்பினில் தான் போடணும். ஸோ அது கால் மாதிரி வந்து லாஸ்ட்டாக ஒரு இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். ஸோ அந்த பெரிய கால் ப்ளஸ் அந்த குட்டி குட்டி கால் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ ஃபுல்லாக வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து மஞ்சத்தூளில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ கிராப் கிரேவி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுக்கே வந்து கால் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் எழுதிட்டு அவங்க பண்ணுற மாதிரியே நான் பண்ணேன். அவுட்கம் ஆல்சோ சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா அந்த கிராப் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா பரட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை ஊற வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஆனியன், ஒரு 1.5 டொமேட்டோ, ஒரு 6 பல் வந்து கார்லிக்கு, கொஞ்சோண்டு ஜிஞ்சர், இது மட்டும்தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் அரைக்காமல் என்கிட்ட கல் இருக்குது. ஸோ அந்த இடிக்கிற கல்லில் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ஒன்றும் பாதியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா அந்த கல்லில் வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் டொமேட்டோ. ஸோ இது மட்டும்தான் இதுக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு வந்து கடுகு போட்டேன்.
ஸோ கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து இடித்தது இருக்குல்ல அதை மட்டும் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிட்டேன். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டேன். ஆனியன் போட்டதுக்கப்புறம் நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டேன். ஸோ அப்புறம் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து சால்ட்டு போட்டேன். பிகாஸ் நம்ம அந்த முன்னாடி நண்டு பரட்டினதுலேயுமே வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டதால் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் வந்து சால்ட்டு போட்டேன். சால்ட்டு போட்டு அப்போ தான் நல்லா வந்து வதங்குன்றதுக்காக எல்லாமே நல்ல ஒரு கலரிட்டு நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஒரு வந்த உடனே அந்த பரட்டி வச்சுருக்க நண்டை வந்து எடுத்து இதில் போட்டு நல்லா அந்த மசாலாஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கலரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அண்ட் ரெட் சில்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன். ஸோ ரெண்டும் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லாவே அந்த கிராபில் வந்து நல்லாவே பரட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து அதில் உள்ளே போகணுன்றதுக்காக நல்லா ஒரு கலரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். ஸோ நல்லா கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னே நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் திருப்பி போட்டேன். ஸோ திருப்பி போட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நல்லா அந்த நண்டுலலாம் அந்த மசாலாஸ் எல்லாமே ஊறி இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கலரி விட்டுட்டு ஸோ ஃபைனலாக வந்து கோரியண்டர் போட்டு இறக்கிட்டேன். ஸோ இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா என்னோடய வீடு ஃபுல்லாகவே கிராப் ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ சாப்பிட்றதுக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அதையானுமே இதை டேஸ்ட் பண்ணோம். ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.